ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 1 பாட் ரசம் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு 1.5 கப் அளவுக்கு அரிசிக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 இதெல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு 4-5 பல், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ரசப்பொடி இல்லைனா சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து சாஃப்டாக ஆக்கிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்படி வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை வந்து போட்டுருங்க. போட்டு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே வந்து லெமன் சைஸில் வந்து புளியை வந்து கரைச்சி அதையும் ஊற்றிடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4-5 விசில் விட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான 1 பாட் ரசம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் சாஃப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நைட் டின்னருக்கு டக்கு நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபியை. நன்றி, வணக்கம்.